ரியா ஜெயவர்தனா தலைமையிலான அரசு 1977ஆம் இழப்புகள் உடைய சம்பந்தப்பட்ட விடயங்களாக மட்டுப்படுத்துவது ஆண்டு நடைபெற்றது. இந்த இடத்திலே தான் இந்த காரணத்தை நாங்கள் அறிய முற்படுகின்றோம். இந்த படுகொலையிலிருந்து அதுக்கு முன்னிருந்து 58 ஆரம்பித்தான நிலையிலே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா எங்களோட யாழ்ப்பாணத்தின் அடையாளமான எங்களோட லைப்ரரிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இந்த லைப்ரரியில் இருக்க 97,000 நூல்கள் எரிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நூலகம் எரிக்கப்பட்டு 44வது ஆண்டு இன்னவே முன்னிட்டு இது ஒரு ஆவணப்படத்தலாக இருக்கின்றது. அதை முன்னிட்டு தான் இந்த காலை அமைய போகுது. இந்த நூலகம் ஏன் எரிக்கப்பட்டதன் அர்த்தம் தமிழரின் வரலாறு அளிப்பதற்காக என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தா இந்த வரலாறு நூல்களாகவும் செப்பேடுகளாகவும் ஓலைச்சுவடியாகவும் கல்வெட்டுகளாகவும் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே இருந்த ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள் அனைத்துமே தீக்கிரையாகப்பட்டு முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதுனா அதை முன்னிட்டு இந்த காணொலி பதிவேற்றப்படுற அப்படி காணொலி தொடர்ந்து வேறு சிவாஜிலிங்கம் ஐயாவும் இந்த இடத்துல இப்போ வந்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினரான மகேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த இடத்தை வந்து கொண்டிருக்கிறார். கைகளில் மெழுகுதிரி கொடுக்கப்படுகின்றது. வந்திருக்கும் அனைத்து நலன் விரும்பியாலும் இந்த இடத்தை மெழுகுதிரி ஏற்றி தங்களது அனைவரும் மெழுகுதிரி ஏற்றி 44வது ஆண்டு நினைவை இலங்கை அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை என்பது சுதந்திரம் கிடைத்த கிடைத்ததாக சொல்லப்பட்ட காலத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கினியாகலை படுகொலையிலிருந்து அதுக்கு முன்னிருந்து 58 ஆரம்பித்த இனப்படுகொலையினுடைய அம்சங்கள் தான் 77, 81, 83 என்று வந்தது. அந்த 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை ஒட்டி மே மாதம் 31ஆம் தேதி நாச்சிமார் கோவிலடியிலே நடைபெற்ற பிரசார பொதுக்கூட்டத்திலே தமிழர் விடுதலை கூட்டத்திலே ஒரு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசாருடைய வெறியாட்டம் யாழ்ப்பாண நகரம் அங்கு விஸ்தரித்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரர் வெற்றிவேலு யோகேஸ்வரனுடைய இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதேபோல தான் 97,000 நூல்களுடன் அரிய நூல்களுடனும் பல அரிச்சுவடு அந்த சோலைச்சுவடுகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடையர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறில் மத்தியூ கவிந்த் திசநாயக்கா போன்றவர்களுடைய காடையர் குழு தீயிட்டு கொளுத்தியதை அதை கேள்விப்பட்டு
ஒரு துறவி அவர்கள் உயிர் நீத்ததும் இது வெட்கப்படக்கூடிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு கோழைத்தனமான செயலை 44 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன படுகொலை, தமிழின படுகொலை என்பது உயிரை மாத்திரம் பறிப்பதல்ல, அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த மற்ற ஏனைய வளங்களை இல்லாமல் ஒழிப்பது இனப்படுகொலை என்பதை ஐநாவுடைய சாசனம் தெளிவாக சொல்கிறது. அந்த வகையிலே இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன பண்பாட்டு இன அழிப்பு தினத்தை இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதேபோல தமிழ் தேசிய பேரவையும் இந்த இடத்திலே 44வது ஆண்டாகவும் நாங்கள் இன்றைக்கு நினைவு கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவை நாங்கள் கொண்டு செல்வதன் ஊடாகத்தான் இந்த அடக்குமுறைகளுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலையாளிகள் நிறுத்தப்பட வேண்டும். அதேபோல சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். சுய நிர்ணய உரிமை என்பது அது ஒற்றையாட்சிக்குள்ளே ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியும் நாங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே அதை தமிழ் மக்களுடைய தீர்வாக வேண்டாவாக மாற்றுவதற்கு நோக்கி இவ்வாறான இனப்படுகொலை நினைவேந்தல்கள் துணை புரியும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு கூட நாங்கள் காலையிலே வடமராட்சியிலே லிபரேஷன் ஆபரேஷனிலே கொல்லப்பட்ட அல்வாய் பகுதி மக்கள் பலர் கொல்லப்பட்ட இடத்திலே அந்த நினைவேந்தல் நடத்தப்பட்டது. அதில் நான் சொன்னேன், ஒவ்வொரு கிராமமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல்களை செய்வதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் திசைகாட்டிக்கும் எதுக்கும் போய் எல்லாம் வழி தெரியாமல் போவார்கள். அவர்களை வழி நடத்த வேண்டியது, நெறிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, உங்கள் எல்லோருடைய கடமை. அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுவது நன்றி. இனஅழிப்பு இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு பேச்சு பொருளாக மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே அந்த இன அழிப்பு என்பது வெறுமனே முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்ற போரினுடைய கடைசி கட்டங்களில் நடைபெற்ற உயிரிழப்புகள் உடைய சம்பந்தப்பட்ட விடயங்களாக மட்டுப்படுத்துவது பொருத்தமல்ல. உண்மையிலே தமிழ் தேசத்துடைய இன அழிப்பு செயற்பாடுகள் கிட்டத்தட்ட 76 வருடங்களாக பிரித்தானியர்கள் இலங்கை தீவு விட்டு வெளியேறின நாளில் இருந்து திட்டமிட்ட வகையிலே ஸ்ரீலங்கா அரசினாலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிரிழப்பு என்பது அந்த இன அழிப்பினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. அதில் அந்த இன அழிப்பினுடைய செயற்பாடுகள் பல மடங்கள் பல முறைகளிலே மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக தமிழ் தேசத்துடைய இனப்படுகொலை என்பது தமிழ் தேசத்துடைய அந்த தேச அங்கீகாரத்தை வழங்குகின்ற 4 தூண்கள் குறிவைச்சு முன்னெடுக்கப்படுகின்றன. அதாவது தமிழர் ஒரு தனித்துவமான தேசம் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு எங்களுடைய தாயக கோட்பாடு, நிலப்பரப்பு, ரெண்டாவதாக எங்களுடைய மொழி கலாச்சாரம், மூன்றாவதாக எங்களுடைய தனித்துவமான பொருளாதார பலம். அதாவது நாங்கள் கூட்டு வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதார பலம். இந்த 4 அம்சங்கள் ஒரு இனத்துக்கு இருக்கின்ற நிலையிலே தான் அந்த இனம் தேச அந்தஸ்தை பெறுகின்றது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்த தினத்தை நிறைவு கூறுகின்றோம். அந்த சம்பவம் என்பது தெளிவாக தமிழ் தேசத்துடைய வரலாறு, தமிழ் தேசத்துடைய கலாச்சாரத்தை, தமிழ் தேசத்துடைய மொழி என்ற அடையாளங்களை குறிவைத்து நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த வகையிலே அந்த சம்பவம் தமிழ் தேசத்திலே இன அழிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழருடைய மிக பெருமதி வாய்ந்த சொத்தாக இருந்த மிகவும் பழமை வாய்ந்த புத்தகங்கள், ஓலைகள் கொண்ட இந்த நூலகத்தை எரித்த சம்பவத்தை
நாங்கள் நினைவு கூறுவது மிக மிக அவசியமானது. எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் இந்த வரலாற்றை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய எதிர்கால இருப்புக்கு மிகவும் அவசியமானது. அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்தியிருக்கின்றோம். இந்த நிகழ்வை போன்று உலகத்திலே வாழுகின்ற தமிழ் தேச மக்கள் அங்கங்கு நினைவு கூறுவது உண்மையிலே எங்களுடைய இங்கேத்தான் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு மிகவும் ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு செயலாகவும் இருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குறிப்பாக முன்னெடுக்கின்ற இந்த இனஅழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு அந்தந்த நாடுகளிலே செய்த விழிப்புணர்வு காரணமாக இன்றைக்கு கனடா போன்று புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற நாடாக இருக்கின்ற அந்த நாட்டிலே இனஅழிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பது, பாராளுமன்றத்தில் ஏகமனதாக தமிழின அழிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் வழங்குகின்றது. அதே போன்று பிரித்தானியா போன்ற ஏனைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வாழுகின்ற நாடுகளிலேயும் இந்த இனஅழிப்பு அங்கீகரிக்கப்பட்டு அதுக்குரிய நீதி நியாயத்தை நாங்கள் பெறுவதற்கு தொடர்ந்து நாங்கள் மிகவும் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த முக்கியமான இந்த தினம் என்று உறுதி ஜெயவர்தனா தலைமையிலான அரசு 1977ஆம் ஆண்டு பதவிக்கு வந்து 4 வருடங்களிலே ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு படுகொலையை இந்த யாழ்ப்பாணத்திலே அரங்கேற்றினதுக்கான ஒரு மூல காரணம் எதுவென்று சொல்ல போனால் 1979ஆம் ஆண்டு யாழ் மாநகர சபை நகரசபை தேர்தல்களை நடத்திய பிற்பாடு தமிழினத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மாவட்ட சபையை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியதற்கு பின்னர் இலங்கை முழுவதும் மாவட்ட சபைக்கான தேர்தலை நடத்தப்பட்ட பொழுது இங்கே தமிழீழ கோரிக்கையை முன்வைத்த 1977ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டு 80% வாக்குகளை பெற்று அந்த கொள்கையான நிலையிலே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பின்னர் நடைபெற்ற ஒரு மாவட்ட சபை தேர்தலானது ஜூன் 4ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த இடத்திலே தான் இந்த காரணத்தை நாங்கள் அறிய முற்படுகின்றோம். இந்த நூலகம் ஏன் எரிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு காரணத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோமாக இருந்தால், அதாவது இதே ஜூன் 31ஆம் தேதி மாநகராட்சி இந்த யாழ்ப்பாணம் காங்கேசந்திர வீதியிலே இருக்கின்ற நாச்சிமார் கோயிலடி முன்றலிலே அப்போது இருந்த ராஜா விஸ்வநாதன் மேயர் தலைமையிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு போலீஸ் காவலில் நின்ற ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் போலீஸ்காரர்கள் சேர்ந்து ஒரு பெரிய வன்முறையை கிளப்பி விடுகின்றார்கள். இதையெல்லாம் நாங்கள் திட்டமிட்ட ஒரு சதி செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அங்கிருந்து அதாவது இந்த தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு 4 நாளைக்கு முன்னர் நடைபெறுகின்ற இந்த சம்பவமானது தேர்தலிலே குழப்பி ஐக்கிய தேசிய கட்சியானது பெரியோரு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அதிகமான பிரயத்தனங்களை செய்திருந்தது. அதன் காரணமாக இந்த யாழ் நூலகத்தை எரிக்க வேண்டும், ஈழநாடு காரியாலயத்தை எரிக்க வேண்டும், இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அழித்து ஒழிக்க வேண்டும், அவரது இல்லங்களை அழிக்க வேண்டும் என்ற தீய சதி நோக்கோடு அப்பொழுது விஞ்ஞானத்துறை அலுவலக அமைச்சராக இருந்த சிறுமெத்தியு, விவசாய காணி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசநாயக்கா தலைமையிலே வந்து இந்த அசோக் ஹோட்டலிலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அங்கிருந்து 100க்கு மேற்பட்ட வன்முறையாளர்களை அந்த வாகனங்களிலே ஏற்றி வந்து இங்கே அவர்களுக்கு அதாவது துரியப்பா ஸ்டேடியத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தான் வன்செயல் அங்கே ஆரம்பிக்க திட்டமிட்டு போலீஸ் பாதுகாப்போடு உத்தியோகபூர்வமற்ற ஊரடங்கு சட்டத்தை பிரகடனப்படுத்தி கொண்டு வன்முறையாளர்களோடு வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்த அந்த நேரத்திலே யாழ் பசு நிலையம், பூவாரிசிங்கம் புத்தகக்கடை, ஈழநாடு காரியாலயம் இப்படி பலதரப்பட்ட கட்டிடங்கள் நிறுவனங்கள் எல்லாம் பெட்ரோல் குண்டுகளாலே
எரிந்து எரிக்கப்பட்டு கொண்டு வரும் அந்த நேரத்திலே இங்கு ஒரு வன்முறை நிகழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வன்முறை கும்பலும் சிறுமைத்திய தலைமையிலான அவர்கள் கொண்டு வந்த வன்முறை கும்பல்களும் போலீசாரும். இதே நேரத்திலே நேரம் செல்ல செல்ல மதிலுக்கு மேலாக வன்முறை கும்பல் பாய்ந்து விழுந்து அந்த முன்னிக்கிருந்த படங்களை, அதாவது விளம்பர பலைகளை அடித்து உடைத்து விட்டு உள்ளுக்கு சென்று கதவை உடைத்து அங்கு காவலாளியை கட்டி போட்டு விட்டு கதவை உடைத்து விட்டு செல்லுகின்ற பொழுது அநேகமாக 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையிலே இந்த சம்பவங்கள் ஆரம்பமாகின்றது. பெட்ரோல் குண்டுகள் கொண்டு வரப்பட்ட பெட்ரோல் குண்டுகளை எறிகின்றார்கள், தீமூட்டி எரிக்கின்றார்கள். கடும் ஜுவாலியாக எரிந்து கொண்டிருக்கின்றது, விடிய விடிய எரிந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திர துரசாமி என்பவருக்கு தகவல் செல்லுகின்றன. அப்போது ஆணையாளராக இருந்த இன்றைய தமிழிசை கட்சி தலைவரான சிவிகே சிவஞானம் அவர்களுக்கு தகவல்கள் பறக்கின்றன. என்ன செய்வது, ஏது செய்வது, இதை எப்படி அணைப்பது, இது யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லாம் ஒரு மர்மமாக இருந்த நிலையிலே விடுவதற்குள் சகலதும் யாரால் அரங்கேற்றப்பட்டது என்ற செய்தி எங்களுடைய தமிழர் தாயகம் முழுவதும் பரவுகின்றது. அடுத்த நாள் காலமையில் நாங்கள் ஒழித்து நின்று விட்டு இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது பெரும் மண்டலமாக யாழ்ப்பாணம் நகரம் பெரும் புகை மண்டலமாக காட்சி ஒடுக்கின்ற அந்த நேரத்திலே 97,000 புத்தகங்கள், நூல்கள், சகல ஓலைச்சுவடிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக கிடக்கின்ற அந்த கொடூரமான காட்சியை எங்கள் கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் அதிகாலை வேளையிலே வந்து பார்த்த பொழுது எங்களுடைய குருதி உறைந்த ஒரு காட்சியை நாங்கள் எங்கள் மனதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எத்தனை பேர் மக்கள் திரண்டு வந்தார்கள். ஐயோ, இது என்ன கொடுமை என்று நாங்கள் இது நன்கு திட்டமிட்ட ஒரு பண்பாட்டு இனப்படுகொலை என்பதை நாங்கள் அன்றே உறுதி செய்து கொண்டோம். இதற்கான காரணத்தை நாங்கள் சொல்வோமாக இருந்தால் மேலும் மேலும் திட்டமிட்டு இப்படுகொலை மூலம், இந்த பண்பாட்டு படுகொலை மூலம் தாங்கள் மாவட்ட சபை தேர்தலிலே அமோக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளராக இருந்த வட்டுக்கோட்டையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக தியாகராஜா அவர்கள் தலைமையிலே தாங்கள் ஒரு வெற்றியை தாங்கள் எடுக்க வேண்டும், நாங்கள் 10 இடங்களை, அங்கே 11 இடங்கள், 10 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்கள் தாயகத்திலே இந்த தலைநகரிலே வந்து வெறும் ஊழிக்கூத்தினை நடத்திவிட்டு அரங்கேற்றிவிட்டு சென்ற காட்சி ஒரு மிகவும் பயங்கரமாக இருந்தது. சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நிகழ்வுகள் இருந்தன. எங்களுடைய ஈழத்தமிழினத்தின் வரலாற்றிலே பல படுகொலைகள் அரங்கேறிய இந்த நேரத்திலே பண்பாட்டு படுகொலையாக 1974ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாடாக இருக்கலாம், இங்கே பொது நூலகம் எரிக்கப்பட்ட பெரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக இருக்கலாம். இது எல்லாம் எங்களுடைய தமிழினத்தின் முயற்சியையும் எங்களின் விடுதலை போராட்டத்தையும் மலங்கடிப்பதற்காக, எங்கள் இனத்தை கொள்வதற்காக, முற்று முழுதாக வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கான நிறைவேற்றப்பட்ட இந்த படுகொலை சம்பவம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்திலே இருந்தது. இது யார் நடத்தினார்கள் என்று சொன்னால், முன்னர் குறிப்பிட்டது போல 3 அமைச்சர்கள் தலைமையிலே வந்து நடத்தப்பட்ட பொழுது அப்போது மறுத்திருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த பீட்டர் கனமன் அவர்கள் அத்தபத்திரியை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த காட்சிகளை வந்து பார்க்க வேண்டும் என்று இங்கிருந்து அங்கே அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அவர் பத்திரிகைக்காக பீட்டர் கனமன் அவர்கள் இங்கு வந்து சகல சம்பவங்களையும் எடுத்து சென்று பாராளுமன்றத்திலே அதனை சுட்டிக்காட்டியிருந்தார். அப்போது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அதாவிட செனவரட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பியாக இருந்த பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கு சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது இந்த அமைச்சர்கள் எல்லாம் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே 89ஆம் ஆண்டு நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிரேமதாசா அவர்கள் புத்தளத்திலே முஸ்லிம் மக்கள் மத்தியிலே உரையாற்றிய பொழுது யாழ்ப்பாணம் பொது நூலகம் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்ட பொழுது அப்போது பிரேமதாசா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை திட்டமிட்டு செய்தது ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்த அமைச்சர்களான காமினி திசநாயக்காவும் சிறுமத்தியும் என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். இதுக்கான ஆதாரமாக இன்றைய பேஸ்புக்கிலும் யூடியூப் சேனலிலும் அது வந்திருக்கின்றது. எங்களிடம் அந்த தரவுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த வரலாற்று ரீதியிலான படுகொலைகளிலே வருடம் நாங்கள் இதை நினைவு கூறுகின்ற பொழுது இந்த யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டது சம்பவத்தை கூட இப்போது வெளிநாட்டிலிருந்து வந்த பலர் இங்கே அவர்களுக்கு அந்த செய்தி தெரியவில்லை, முழுமையாக தெரியவில்லை. அங்கு உள்ளுக்கே நின்று சென்ற பொழுது சிலர் அதை விளக்கமாக சொல்லி இருந்தார்கள். இப்படி இந்த நாங்கள் கடத்தி கொண்டு போகின்ற பொழுது
இப்பொழுதுதான் ஒரு மாற்றம் ஒன்று எங்களால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது. பல நினைவேந்த நிகழ்வுகளிலே நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலாக கலந்து கொண்டாலும் கூட இப்பொழுது இதை உணரக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய தமிழர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது, இளைஞர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது, சிறுவர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த அடிப்படையிலே நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய உரிமையை, எங்களுடைய விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட முடியாது, போராடவும் இல்லை. நாங்கள் எந்தெந்த வழிகளில் ராஜதந்திர ரீதியில் நாங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் இந்த நினைவேந்தல்கள் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக இதை கடத்துகின்ற பொழுது இந்த நினைவு நாட்கள் எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் சந்தேகமும் இல்லை என்பதை இந்த இடத்திலே இந்த நினைவு நாளிலே சொல்லிக் கொள்வதோடு இன்று உலக நாடுகளிலே என்று உதாரணமாக பாகிஸ்தானிலே பலூசிஸ்தான் 100 ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்த இந்த வேளையிலே இன்று அது விடுதலை பெறுவதற்கான ஒரு ஆயத்த நடவடிக்கை அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 100 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தென்னாப்பிரிக்காவிலே ஒரு விடுதலை இயக்கம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த விடுதலைக்காக அதாவது ரஷ்யா முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றது. அதுவும் கிட்டத்தட்ட 75-80 ஆண்டுகளாக போராடி அந்த இனம் அழிந்து மேலும் பீனிக்ஸ் பறவை போல துளித்தெழுந்து வருகின்ற இந்த வேளையிலே அந்த இனம் போராடி கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இனத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான அடையாளமாக குறியீடாக இந்த நினைவேந்தர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் இந்த பண்பாட்டு படுகொலை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த ஆட்சியாளர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே ஜேபி அரசாங்கத்திலே இருக்கிற சில அமைச்சர்கள் சொன்னார்கள் இதற்கான நடவடிக்கை விசாரணை எடுப்போம் என்று. ஆனால் எப்படியான நடவடிக்கை அவர்கள் எடுக்க போறார்கள் என்றது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய ஊழல் விசாரணைகளுக்கு விசாரணை செய்கின்ற பொழுது இனப்படுகொலைக்கான சகல படுகொலைக்கான நடவடிக்கைகளை விசாரணைகளை இவர்கள் செய்வார்களா என்பது கேள்விக்குறி என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நன்றி. என்னை பொறுத்தவரையிலே நான் சிறு வயதிலே இருந்து, அதாவது 7 வயதிலே பசவாளை தூக்கி அரசியலுக்கு வந்தவன். அப்போது வீட்டு சின்னம் சைக்கிள் சின்னம் இருந்த காலத்திலே எனக்கு இதுவென்று தெரியாது. நான் பருத்தித்துறையை புறப்படமாக கொண்டவன் வடமராட்சி. இந்த சிறு வயதிலே அந்த ஈடுபாடு கொண்ட நாம் தொடர்ந்து இந்த பணிகள், அதாவது விடுதலை போராட்டங்களே விடுதலை உணர்வுகளோடையே நான் பிறந்து வளர்ந்தவன். அதே நேரத்தில் எனக்கு தந்தையர் வந்து ஜிஜி பொன்னம்பலம் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியிலே ஒரு முக்கிய ஒரு நபராக இருந்தவர். அந்த அறிவூட்டலிலே அந்த உணர்வோடு நான் வளர்ந்தபடினாலே பிறகு காலத்திலே ஏற்பட்ட மாறுதல்கள், போராட்டங்கள் இதுவள் ஊடாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று 67 வயது. இதே நேரத்தில் நான் ஒரு ஊடகவியலாளரும் நீண்ட காலம் இருந்த நான் இப்போ கட்டுரைகளோ அல்லது ஆவணப்படுத்தலோ இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அதால் கன சம்பவங்களை நான் மனதிலே வைத்து மற்றவர்களுக்கு இது கடந்து செல்ல வேணும் என்ற ஒரு எண்ணத்திலே நான் இதுவரை எந்த ஒரு யூடியூப் சேனல்காரர் வந்தாலும் அதை நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஆன்மீகமாக இருக்கட்டும், பொதுநலமாக இருக்கட்டும், கோயில் சம்பந்தமாக இருக்கட்டும், விடுதலை உணர்வாக எதுவாக இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்னால் முடிஞ்ச அளவில் அந்த பங்களிப்பை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோட பேரை சொல்லி ஈழத்தமிழ்.